ஹலோ எவ்ரிவன், நான் வந்து கேக் பண்ண போறேன். நான் வந்து இந்த ஓரியோ பிஸ்கட் அப்புறம் ஹாப்பி பிஸ்கட் அண்ட் பவுன்ஸ் பிஸ்கட் வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பிஸ்கட் உடைச்சு மிக்ஸில போட்டுறேன். பிஸ்கட்லாம் வந்து மிக்ஸில போட்டு வந்து நைஸா பொடியா வந்து அரைக்க போறேன். இந்த பிஸ்கட்லாம் வந்து பொடியா வந்து அரைச்சு வந்துட்டேன். பால் எடுத்துட்டேன். இப்போ அரைச்ச பிஸ்கட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பால் நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். எனக்கு பபிள்ஸ் இல்லாம பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சக்கரை வந்து போட போறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். போனச்சு அதுக்காக நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். இல்லை வந்து இன்னொரு பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் போட போறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். வந்து நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ் வந்து ஹீட் ஆகிறதுக்காக வச்சிருக்கேன். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேட்டர் ஊத்தி வைக்கும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நான் பார்த்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வைக்கிறேன் அந்த பேட்டர். குக்கர் இப்போ காஞ்சிச்சு. அந்த பேட்டர் வந்து ஊற்றி வைக்கலாம். பேட்டர் ஊற்றி வச்சாச்சு. இப்போ அந்த வாசலாம் கழிச்சிட்டு வாசல் கழிச்சிட்டு நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே போகிறேன். பேக் ஆகும். நான் நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் சிரப் பண்ண போகிறேன். கேக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. கேக் பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சிரப் போட்டு மேலே பண்ணலாம். கேக்கை டெக்கரேட் பண்ணலாம். கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் வந்து சூடு ஆட்டுவதுக்கப்புறம் கேக் டெக்கரேட் பண்ணலாம். நல்லா ஸ்பாஞ்சி புஷ்னு வந்து பாருங்க. சாக்லேட் சிரப் வச்சுட்டேன். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். சாக்லேட் சிரப் ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். சாக்லேட் வச்சு சாக்லேட்ஸ் வச்சு கேக் ரெடி பண்ணியாச்சு. கேக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.